இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்டு இருக்கேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து இப்போ 12 மந்த்ஸுமே நம்மளுக்கு வந்து சிவராத்திரிங்கிறது வரும். ஆனால் வந்து இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இது வந்து என்னென்னா ரொம்ப வந்து விசேஷமான சிவராத்திரி இது. இந்த நாள் வந்து நம்ம சிவனை நினச்சி வழிபடுற ஒரு நாள் இது. இது வந்து முந்தின நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இது நம்ம வந்து அதை வந்து இரவு ஃபுல்லாக கண் விழித்து அதை வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறது, அப்புறம் அவருடைய பாடல்கள், சிவனுடைய துதி பாசுரங்கள் பண்ணுறது, பாடல்கள் கேட்கறது, இதெல்லாம் பண்ணும்போது மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு 25 ஈவினிங்லேருந்தே ஆரம்பித்து 27 ஈவினிங் வரைக்குமே வந்து இருக்கும். நம்மளுக்கு 27ஆம் தேதி வரைக்குமே இதில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கலாம். அதாவது வந்து நம்மளுக்கு பசியெல்லாம் தாங்க முடியும், பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம சில சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பிபி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். முடியலைன்னா இருக்க வேண்டாம். பட் வந்து அன்றைக்கி வந்து நம்ம தியானம் பண்ணிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை வந்து சாந்திப்படுத்துறது நல்ல. இது வந்து இந்த மகா சிவராத்திரி, அந்த மாசி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து தியான மையங்களில், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சிவன் கோவில்கள்லாம் பயங்கர விமர்சையாக கொண்டாடுவாங்க. அபிஷேகங்கள்லாம் கூட பண்ணுவாங்க. நமக்கு வந்து வில்வ இலையை வச்சு வந்து நம்மளுக்கு வீட்லேயே நம்மளுக்கு வந்து அது அவருடைய அந்த இது இருந்ததுன்னா, ஐடியில் இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம அர்ச்சனை மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா கோவிலில் கூட போயிட்டு நம்ம அர்ச்சனை இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் பொருட்கள். சில பேருக்கு வந்து கோவிலுக்கு வந்து போக முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து முடிஞ்சால் வந்து ஏதாவது வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அபிஷேகம் மாதிரி என்ன முடியுதோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து ஆக்சுவலி இந்த சப்போஸ் முழிக்க முடியாதவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ராத்திரி வந்து 12 to 1 வந்து முழிச்சிட்ருக்கிறது. அந்த டைமில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம வந்து சிவனை நினச்சி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது அது மிகச்சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கர்மாக்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிவராத்திரியில் வந்து முழிச்சிட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு முடியும் அப்படின்னா வந்து நிறைய தானங்கள்லாம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், அதை மற்ற உயிரினங்களுக்கு சாப்பாடு போடலாம். பசு மாடுகள் அதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம கீரை, அகத்திக்கீரை அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். அதான் நம்ம எல்லாருக்கும் உகந்த நாள் இது. எல்லா ஜீவராசிகளுக்குமே உகந்த நாளான இன்னைக்கு நம்ம வந்து நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்யணும். இது தினமுமே செய்கிறது இனிமே விசேஷம். இது வந்து நம்ம தினமும் முழிச்சிட்ருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டங்கிறதுனால இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளுக்கு கர்மாக்களை அழிக்கும், நம்மளுக்கு மன நிம்மதியை இது வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ எல்லாருக்கும் வந்து மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.